Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் 355ல இருக்கும். A boy of height 1 meter stands in front of a convex mirror. ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. அந்த கான்வெக்ஸ் மிரருக்கு முன்னாடி ஒரு 1 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பையன் வந்து நிக்கிறான். இதுதான் கான்வெக்ஸ் மிரர். So convex mirror, right? So this is concave. ஸோ கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. நம்ம கிட்ட கான்வெக்ஸ் மிரர்ல ஒரு பையன் வந்து நிற்கிறான் இல்லை, அந்த பையன் வந்து ஒரு 1 மீட்டர் ஹைட்டில் இருக்கான். ரைட், ஹைட் ஆஃப் தட் பர்சன் இஸ் 1 மீட்டர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர். ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர், அவனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த். அப்போ இந்த யூ வந்து ஈக்குவல் டு எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எஃப் அந்த கேள்வி. த ஹைட் ஆஃப் ஹிஸ் இமேஜ், அப்போ இந்த பர்சனுடைய இமேஜினுடைய ஹைட் என்ன, ஹெச் டேஷ் என்ன அப்படின்றத இங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ நமக்கு மிரர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா 1/f which is equal to 1/v plus 1/u. அப்போ 1/f which is equal to 1/v, u நம்ம என்ன சொல்லிட்டோம், f ன்னு சொல்லிட்டோம். இட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ நெகட்டிவ் மைனஸ். அப்போ 1/v அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், 1/f plus 1/f which is 2/f. அப்போ therefore இது இப்படி போயிடுச்சு, ரெசிப்ரோக்கல் பண்றேன் அப்படின்னா என்னுடைய v அப்படின்றது f/2. அப்போ என்னுடைய v வந்து பாத்தீங்கன்னா f/2, அது பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ என்னுடைய இமேஜ் ஆஃப் திஸ் பர்சன் எந்த பக்கம் கிடைக்குதுன்னா இந்த பக்கம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி அவனுடைய இமேஜ் வந்து அந்த பக்கம் கிடைக்குது, ரைட், அந்த பக்கம் கிடைக்குது. ஹைட்டை இப்போ நம்ம பேசல, ரைட், ஹைட்டு வந்து நமக்கு பெருசா இருக்கா குட்டியா இருக்கான்றது நமக்கு தெரியல, ஆனா அந்த பக்கம் கிடைக்குதுன்றது மட்டும் நமக்கு புரிஞ்சிருக்கு. நான் சும்மா ஜஸ்ட் அதை வரைஞ்சிருக்கேன். அப்போ என்னுடைய v வந்து f/2 அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். அப்போ என்னுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன இருக்கு, மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் மைனஸ் v அப்பான் u. மிரர்ன்றதுனால மைனஸ் v. அப்போ v நம்ம என்ன சொல்லிட்டோம், f/2. அப்போ மைனஸ் ஆஃப் f/2, ரைட், மைனஸ் ஆஃப் f/2. இது ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மொத்தமாவே பிளஸ்ன்னு எழுதிக்கலாம், ரைட். இது என்னது u. uன்றது என்ன, இப்போதான் நம்ம சொன்னோம் fன்னு சொன்னோம். அப்போ அது f, கரெக்டா, அது வந்து f. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் v/u, இது என்னது மைனஸ், அது ஒரு மைனஸ் பிகம் பிளஸ். அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, யூன்றது எனக்கு ரைட், ரைட். ஸோ எனக்கு வந்து யூவன் என்ன சொல்லிட்டேன், எஃப்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, எஃப் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 which mean 2, இந்த 2 கீழே வந்துருச்சு, 2 times of f which is nothing but your magnification. இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் காலி ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது என்ன சொல்லலாம், 1/2. இது 1 தானே, 1/2 என்னுடைய மேக்னிஃபிகேஷன். அப்போ எனக்கு ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு கேள்வியில் 1 மீட்டர், இமேஜினுடைய ஹைட்டு தானே நமக்கு வேணும், மேக்னிஃபிகேஷன் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ m which is equal to h dash by h. அப்போ therefore h dash is nothing but h which is the object height into m. ஆப்ஜெக்ட் ஹைட் என்னது 1 மீட்டர், மேக்னிஃபிகேஷன் என்ன 1/2 which is nothing but 0.5 என்னது இந்த h dash. அப்ப என்ன ஆகுது, டிமினிஷ்ட் இமேஜ் வந்து கிடைக்குது. அப்ப இந்த இமேஜினுடைய ஹைட்டு இதை விட பாதி தான் குட்டி. எனக்கு அந்த பக்கம் கிடைக்கிறதுனால வர்ச்சுவல் அண்ட் இரெக்ட் இமேஜ் தான் கிடைக்குது. ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பதில். பொறுமையா பாருங்க, டவுட் இருக்க வாய்ப்பே கிடையாது. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.